இன்னும் ஒரு ஆ வாங்கிக்க கண்ணு. வேண்டாமென்று இடமும் வலமுமாக தலையை பலமாக ஆட்டினாள் குழந்தை. இப்ப காக்கா வந்து ஆ வாங்கிக்குமாம் என்று சரசு கண்ணை மூடிக்கொள்ள பூச்சிட்டாய் வாய் திறக்கும் குழந்தை. உதட்டோரம் வலியும் சாதத்தை சரசுவின் தோளில் உரசித் துடைக்கும் குழந்தை. மேனி சிலிர்க்கிறது. மதியம் சாதத்தை மோர்விட்டு குழைய பிசைந்து 2 சொட்டு வற்றல் குழம்பு கலந்த கலவை. அப்படி இப்படி போக்கு காட்டி சாதத்தை ஊட்டிவிட்டாள். கோடையின் புழுக்கம் உள்ளே உட்கார முடியவில்லை. மங்களூர் ஓட்டின் தாக்கம். மதியம் தகித்த வெயிலை உள்வாங்கி இரவில் மெல்ல மெல்ல வெளியிடும் வெளிப்பாடு. ஓரிலை கூட அசையவில்லை. பனியில் நனைந்த ரோஜாவாய் முகத்தின் குழந்தையின் வியர்வை துளிகள். முந்தானையால் மெல்ல ஒற்றி எடுக்கிறாள். மடியிலேயே குழந்தை உறங்கிவிட்டாள். நாளைய பற்றிய கவலை இல்லாத நிம்மதியான உறக்கம். சாதமூட்டிய கை காய்ந்து விட்டது. உள்ளே போய்விட்டால் குழந்தை புழுக்கம் தாங்க மாட்டாள். அவசியம் என் செல்ல குட்டிக்கு ஃபேன் வாங்கணும். எண்ணியபடியே குழந்தையை கீழே கிடத்தினாள். கால்களை நீட்டிவிட்டாள். கோடைகால வானம் நிர்மலமாக துடைத்துவிட்ட மொசைத்தரையாக இடையிடையே வாரி சுருட்டி கொண்டு விரையும் வெண்மேகங்கள். எந்த கோட்டையை பிடிக்க இந்த ஓட்டம்? இலக்கில்லாமல் விரையும் மேகங்கள். எத்தனை எத்தனை உருவங்கள், பற்பல உருவெடுக்கும் மேகங்கள். பின்னர் பழைய உருவங்கள் சிதைந்து புதிய வடிவெடுக்கும் மேகங்கள். ஒரு துணுக்கிலிருந்து பிரிந்து இன்னொரு துணுக்கில் இணையும் அதிசயம். அவள் வாழ்வைப் போல குப்பென்று ஒரு வாசம். மல்லிகையா இல்லை முல்லையா இல்லை இரண்டும் கலந்த கலவையா? தெருவிளக்கின் வெளிச்சத்தில் கண்டுபிடிச்சிட்டேன். மனதில் உற்சாகத்துள்ளல். முதலாய் பூத்து குலுங்கும் மரமல்லிகை. கண்ணை சுருக்கி கழுத்து வலிக்கு அண்ணாந்து பார்த்தாள் சரசு. கிளையெங்கும் மொட்டுக்கள். நன்கு படர்ந்த கிளையில் ஒளிந்து கண்ணாமூச்சி ஆடும் மொட்டுக்கள். இதை இத்தனை நாட்கள் கவனிக்கவே இல்லையே. அதிசயித்தாள். இந்த மரமல்லிகைக்கு ஒரு தனித்த சிறப்பு. விதை போட வேண்டாம், கிளை ஊன்ற வேண்டாம். வேரில் தலை நீட்டும் குருத்துகள் தானாகவே தளதளவென வளர்ந்து பூத்து குலுங்கும் அதிசயம். இந்த மரம் 3வது வீட்டிலிருந்து முளைத்த மரம். அடுத்த வீட்டில் புகுந்து என் வீட்டில் தலை நீட்டி 2 வருடம் ஆகிவிட்டதா? கண்களை மூடி தூணில் சரிந்தாள். கை அன்னிச்சையாய் மடியில் இருக்கும் லட்சுமியை தட்டி கொடுக்க மனது 10 ஆண்டுகளுக்கு முன்னே பாய்ந்து ஓடி நின்றது. அப்பா பிரபல கொத்தனார். சின்ன வயதிலேயே அம்மா போய் சேர்ந்துவிட அப்பா மறுமணம் செய்து கொள்ளவில்லை. மகளுக்காகவே வாழ்ந்த அப்பா. சரசு ஒரே மகள். பேரழகி இல்லாவிட்டாலும் அவலட்சணமும் இல்லை. மாநிறம், மாறாத புன்னகை, அளவான உடல்வாகு. தாயில்லா பெண்ணை நல்ல இடத்தில் கட்டி கொடுக்க வேண்டுமென்று ஏங்கி நின்ற அப்பாவுக்கு உடன் வேலை செய்யும் சரவணனை மிகவும் பிடித்து போய்விட்டது. சரசுவுக்கும் அப்படித்தான். வாட்டசாட்டமான உருவம், சிரிக்க சிரிக்க பேசும் சாதுரியம். சரசுவுக்கு உலகே தன் காலடியில் என்று நெஞ்சு கொள்ளாத பெருமை. சொல்லிக் கொள்வது போல் உறவு ஏதும் இல்லை என்றதால் சரவணன் வீட்டோடு மாப்பிளை ஆகிவிட்டான். அப்பாவுக்கு கழுத்தில் தலை நிற்காத பெருமை. தன்னை போலவே மருமகனும் கொத்தனார். அத்தோட வீட்டோட மாப்பிள்ளை வேறு. எனவே மகள் பிரிவு இல்லை என்று போவோர் வருவோரிடம் பீற்றிக்கொள்வார். அத்துடன் மகள் 3 மாதம் கர்ப்பம் என்றதும் ஆகாசத்துக்கும் பூமிக்குமாக துள்ளி குதித்த அப்பா அந்த பூரிப்புடனே படுத்தவர் எழுந்திருக்காமல் தூக்கத்திலேயே மரணித்து விட்டார். ஒரு வாராக ஜீரணித்துக்கும் தெளிந்தவளுக்கு பேரிடி. சரவணன் கூட வேலை செய்யும் பெண்ணுடன் சகவாசம் வைத்திருப்பது தெரிந்தது. அதை கேட்டவளுக்கு அடியும் உதயம். அத்தோடு வீட்டை தன் பெயரில் எழுதி கொடு, பேங்கில் லோன் போட்டு மாடி வீடு கட்டுறேன் என்றான். பின்னர் தான் உண்மை தெரிந்தது. இடத்தை யாருக்கோ விலை பேசி அட்வான்ஸ் வாங்கி சின்ன வீட்டுக்கு செலவு செய்திருப்பது. கையெழுத்து போட மறுத்தவளை அடித்து ஓங்கி வயிற்றில் உதைத்து தாலியையும் பறித்து சென்றவன் தான். அந்த உதையில் கரு களைய உறைந்து உடைந்து போய் நின்றவளுக்கு ஒரே ஆதரவாக புதிதாக எதிர் வீட்டுக்கு குடிவந்த பேங்க்கார வீட்டம்மா. பேரு விஜயா. சிண்டும் சிமிழுமாக 3 குழந்தைகள். ஆபீஸ் செல்லும் கணவன்.
கைக்குழந்தையுடன் திண்டாடிய விஜயம்மாவுக்கு ஆதரவு கொடுத்தாள் சரசு. இருவரையும் இணைத்த இறைவனின் கருணை சரசுவுக்கோ புதியதோர் உலகம் தெரிய ஆரம்பித்தது. அவர் வீட்டிலே ஒருத்தியானாள். புதியவர்கள் வந்தால் உறவா என்று கேட்கும்படி ஒன்றிவிட்டாள். குழந்தைகளை கவனித்து, துணி துவைத்து, பாத்திரம் தேய்த்து, கடைக்கு போய் வந்து என அனைத்து வேலைகளும் சரசுதான். 3 வேளை சாப்பாடு, பண்டிகைக்கு புதுப்புடவை, அவ்வப்போது பழங்கள், வேறென்ன வேண்டும்? எனவே சம்பளம் 200 ரூபாயை வாங்குவதே இல்லை. ஒண்டிக்கட்டை. அப்படியே அவள் பெயரில் வங்கியில் போட்டு வைத்தார்கள் பேங்க்காரரும் விஜயம்மாவும். இப்படியாகவே 10 ஆண்டுகள் ஓடிவிட்டன. குழந்தைகள் பெரியவர்கள் ஆகி டவுனுக்கு போய் இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்க வேலைகள் வெகுவாகவே குறைந்து விட்டன. விஜயம்மாவுக்கு பேச்சு துணையாக சிநேகிதியாக நின்றவளின் மனதில் எதுவோ நிரடல், ஒரு வெறுமை. 5ஆம் வகுப்பு படித்த அவளுக்கு அம்மா வீட்டில் வாங்கும் புத்தகம் எல்லாம் அத்துபடி. படித்ததை அம்மாவுடன் அசை போடுவது இருவருக்குமே பேரானந்தம். இதற்குள் சரவணன் பழையவளை விட்டு விலகி புதியவள் ஒருவருடன் வாழ்வதாக விஜயம்மாதான் சொன்னார். பக்கத்து டவுன்ல தான் உன் புருஷன் குடித்தனம் நடத்துறானாம். ஐயா நேத்து பார்த்தாராம். போய் என்னன்னு கேளுடி. பள்ளிக்கூடம் புதுசா கட்டுறாங்கல்ல, அங்கதான் வேலை செய்யறானாம். இப்படி எத்தனை நாளைக்கு தான் தனிமரமாகவே நிப்ப? உனக்குன்னு ஒரு குழந்தை, குடும்பம்னு பிடிப்பு வேண்டாமா? கோபமாக வெடித்தார் விஜயம்மா. அவசரமாக இடைமறித்தாள் சரசு. வேணாமா, முன்னென்ன பாவம் செஞ்சேனோ இந்த மனுஷன் வாச்சி இருக்கார். கொடுமைக்கார புருஷனா ஆனாலும் ஒரு விதவைக்கு வாழ்வு தந்து இருக்கார். அதை கெடுக்க நான் விரும்பல. வேரில் பழுத்த பலா ஒன்று கோரிக்கையற்று கிடக்குதுன்னு பாரதியார் கவிதையில் படித்ததா ஞாபகம். அந்த பலாவை கோரி பெற்றுக்கிட்டார் அவர். அதை தட்டி பறித்து நான் வாழ விரும்பல. படபடவென கைதட்டல். பேங்க் ஐயாதான். சூப்பர்மா, அசத்திட்ட. இருந்தாலும் உனக்கு கடைசி காலத்துல, வயதான காலத்துல யார் ஆதரவு கொடுப்பா? பொருளாதாரம் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். அதனால பேங்க்ல இருக்கும் உன் சம்பளம் பணத்துல ஒரு கருவை மாடு வாங்கு. நாங்களே பாலை வாங்கிக்கிறோம். அக்கம் பக்கத்துல வாடிக்கை பிடிச்சு தரேன். அதோட எங்க பேங்க்ல இருக்க சைக்கிள் ஷெட்டை வாடகைக்கு எடுத்து தரேன். பழைய ஓட்டுக்கூரையை கான்ட்ராக்ட்காரரிடம் சொல்லி குறைஞ்ச விலையில் உனக்கு வாங்கி தரேன். கூரையை ஓடா மாத்திடலாம். பணம் பத்தலனா பேங்க்ல லோனும் போட்டு தரேன். மாட்டை இன்ஷூர் பண்ணி தரேன். என்ன சரியா? தலையாட்டினாள். கனவு போல இருக்கிறது. கூரை வீடு ஓட்டு வீடாச்சு. 1 மாடு 2 மாடு ஆகிருச்சு. கடனும் அடைச்சாச்சு. மெதுவாக நிம்மதி பெருமூச்சு விடலானாள். அந்த நிம்மதியும் கலைந்தது அன்று தான் இந்த மரமல்லி கன்றை அடையாளம் கண்டாள் சரசு. விஜயம்மாதான் கூறினார். 3வது வீட்டு மரத்தின் கிளை வேரிலிருந்து வந்ததாம். சீமை கருவள முட்களை வெட்டி செடியின் சுற்றிலும் நட்டு வைத்தாள். ஒரு செம்பு தண்ணீர் மூற்றி நிமிரும் பொழுது இங்க சரசுங்கிறது என்ற கேள்வியுடன் வந்தவர் போலீஸ்கார். நாங்க தாங்க என்று கூறுவதற்குள் அவளுக்கு வியர்த்து கொட்டியது. வேறு ஒருத்தரும் இல்லையா? அவர் கேட்கும் பொழுதே அவளுக்கு குலை நடுங்கியது. ஓடிப்போய் பேங்க் ஐயாவை அழைத்து வந்தாள். விஷயம் இதுதான். குடித்துவிட்டு பெண்டாட்டியை அடித்திருக்கிறான் சரவணன். அம்மிக்கல்லில் தலைமோதி அங்கேயே மண்டையை போட்டு விட்டாள் மகராசி. லாக்கப்பில் சரவணன். விலாசம் தேடி செய்தி சொல்ல வந்திருக்கும் காக்கி. பேங்க் ஐயாவுடன் ஓடினாள் சரசு. கண்களில் வழியும் கண்ணீர் துடைக்கவும் தோன்றாத பரம்பிரம்பாய். தூக்கோ ஆயிலோ உறுதி. கேஸ் வலுவா இருக்கு. இன்ஸ்பெக்டர் கூற விக்கித்து நின்றாள் சரசு. சரவணனிடம் எந்தவித சலனமும் இல்லை. இவளை கண்டு கொண்டதாகவும் தெரியவில்லை. அப்புறம் அந்த குழந்தையை அனாதை ஆசிரமத்தில் சேர்த்து விடுகிறோம். சட்டென பேங்க் ஐயாவிடம் தன் கோரிக்கையை வைத்தாள். இது சாத்திரத்தால முடியாததை சத்தியமா நான் இதை செய்து காட்டுகிறேன் ஐயா. நீங்க தான் ஏற்பாடு செய்யணும் என்று கண்ணீருடன் கை குவித்தாள். அந்த பிஞ்சு தன் அழுகையை மறந்து இவளையே கண்கொட்டாமல் கவனித்தது. ஆச்சு. யார் யாரிடமோ பேசினார் பேங்க் ஐயா. முறைப்படி சட்டப்படி குழந்தை சரசுவிடம் தத்து கொடுக்கப்பட்டது. சரசு, நீ சாதாரண பெண் அல்ல, தெய்வம். வசதி படைச்சவங்களுக்கு தோணாத தைரியம் உனக்கு வாச்சிருக்கு. பிள்ளையை நல்லா படிக்க வச்சு ஆளாக்கு. இப்பவாவது சரின்னு சொல்லு. கணவனால் கைவிடப்பட்டவள்னு உனக்கு அரசு உதவித்தொகைக்கு ஏற்பாடு பண்ணட்டுமா என்ற பேங்க் ஐயாவை அவசரமாக இடைமறைத்தாள் சரசு.
வேண்டாம் ஐயா, புருஷனே என்னை வேண்டாம்னு உறவையும் அறுத்துக்கிட்டு தாலியையும் பிடுங்கிட்டு போனவர் தானே. அவரை காட்டி பென்ஷன் எதுக்கு? உடம்புலையும் மனசுலையும் தெம்பிருக்கு. அதோட இந்த பிஞ்சு எனக்கு பொக்கிஷமா கிடைச்சிருக்கு. இது போதுமையா. என் புருஷனால தான் இந்த பிஞ்சு பெத்தவளை இழந்த நிர்கதியா நிக்கிது. என் புருஷன் செஞ்ச பாவத்துக்கு இது கூட நான் செய்யலைனா நானும் என் புருஷன் மாதிரி ஒரு மிருகம்தான். அப்புறம் என் புருஷனுக்கும் எனக்கும் என்ன வித்தியாசம்? கூட பிறந்த பிறப்பா நீங்களும் அம்மாவும் இருக்கீங்க. எனக்கு ஒரே ஒரு உதவிதான். உங்களை தெரியுங்கிறனால தான் திரும்ப திரும்ப உங்களையே உதவி கேட்கிறேன். தொண்டை அடைக்க கேவினாள். சொல்லுமா, என்ன செய்யணும்? ஐயா, உங்க பேங்க்ல கூட்டி பெருக்கிற ஆயா பிள்ளை வீட்டோட அடுத்த மாசம் பட்டணத்துக்கு போகுதாம். அந்த வேலையை எனக்கு என இழுத்தவளை இடைமறித்தார் ஐயா. சரி, உனக்குத்தான் அந்த வேலை. கறவை மாடு கவனித்து 2 வேளையும் சுட சுட டீயும் பஜ்ஜியும் வடையும் போண்டாவுமாக அசத்துகிறாள் சரசு. அதை சாப்பிடுவதற்காகவே யாரும் பேங்கில் லீவு போடுவதில்லையாம் என ஐயா சொன்னார். கூட்டி பெருக்கும் சம்பளம், ஐயா வீட்டு சம்பளம் என 2ஐயும் சேர்த்து அம்மாவே மொத்தமா மளிகை சாமான் வாங்கித்தர பம்பரமாய் சுழலுகிறாள் சரசு. நித்தியப்படி வண்டி ஓடுவது வழக்கம் போல் ஐயா வீட்டு சாப்பாட்டில்தான். குழந்தைக்கு துணி எடுப்பது அம்மாவேதான், அவருடைய சொந்த செலவில். டான் டான் என எதிர்வீட்டு கடிகாரம் 10 முறை அடித்து ஓய்ந்தது. திடுக்கிட்டு கண் விழித்தாள். 10 மணி ஆச்சா? காலையில் நிறைய வேலை இருக்கு. என் செல்லத்தை பள்ளியில சேர்க்கணும். பக்கத்து தெரு மில் தொழிலாளிகள் 10 பேருக்கு மதியம் சாம்பார் சாதமெல்லாம் வடிக்கணும். ஃபியூச்சரில் பாப்பாவை கலெக்டருக்கு படிக்க வைக்கணும். அதுக்காகவே இப்பவே நிறைய உழைக்கணும். கணிசமாக காசு சேர்க்கணும். வானம் இருட்டிக்கொண்டு வந்தது. மலாடாய் நின்ற வெண்மேகங்கள் கருகி கொண்டு கருமேகமாய் சூழ பலீரென மின்னல் வெட்டியது. கொட்டும் முரசாய் இடி. சத்தம் கேட்டு நடுங்கும் லட்சுமியை மார்போடு அணைத்து உள்ளே சென்று பாய் விரித்து கிடத்தினாள். சாப்பிடத் தோன்றாது கையை அலம்பிவிட்டு லட்சுமியின் அருகே படுத்தாள். உறங்கும் லட்சுமியை மார்போடு அணைத்து கொண்டாள் சரசு. 2 அனாதைகளை இணைத்து உறவு பாலம் அமைத்த இறைவனுக்கு நன்றி கூறி நிம்மதியாய் கண்மூடினாள். மரமல்லிகையின் மனமும் நித்ராதேவியின் ஒரு சேர தழுவினார் சரசுவை. கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள் இப்படியாக தைரியமாக நின்று உழைக்கிறார்கள். அவருக்கு ஒரு வணக்கம் வைப்போம். நன்றி. இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவை எனக்கு கொடுங்க. தேங்க்யூ.